வில்லிவாக்கம் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட 95வது வட்டம் மண்டலம் 8 அமைந்திருக்கின்ற இறகுப்பந்து விளையாட்டு மைதானமும் ஜெட்ராடிங் கழிவுநீர் அகற்றுகின்ற ஜெட்ராடிங் மிஷினும் நாடாளுமன்ற உறுப்பினர் அன்பிற்கினிய தயாநிதி மாறன் அவர்களுடைய நிதியிலிருந்து ஒதுக்கப்பட்டு இன்றைக்கு பணி நிறைவுற்று மக்கள் பயன்பாட்டிற்கு ஒப்படைக்கப்பட்டது. அந்த வகையிலே வளர்ச்சி திட்டங்களை நோக்கி வடசென்னை வளர்ச்சி திட்டத்தை கையில் எடுத்திருக்கின்ற மாண்புமிகு முதல்வர் அவர்கள் வடசென்னையின் வளர்ச்சியை மையப்படுத்தி பல்வேறு திட்டப்பணிகள் நிறைவேற்றுகின்ற ஒரு பணியாக ஒரு முகமாக இந்த பணி இன்றைக்கு மக்கள் பயன்பாட்டில் ஒப்படைக்கப்பட்டிருக்கின்றது. இந்த நிகழ்விலே மாநகரத்துடைய மேயர் பிரியாராஜன் அவர்களும் சட்டப்பேரவை உறுப்பினர் அன்பிற்கினிய வெற்றியாளன் அவர்களும் மண்டல குழு தலைவர் அன்பிற்கினிய நம்முடைய ஜெயின் அவர்களும் இந்த மாநகராட்சி மாமன்ற உறுப்பினர் அன்பிற்கினிய சுதாதீன தயாள் அவர்களும் பகுதி செயலர் வாஸ் அவர்களும் அதேபோல் மாநகராட்சி மாமன்ற உறுப்பினர் சதீஷ்குமார் அவர்களும் பங்கேற்று இந்த நிகழ்ச்சியை மகிழ்ச்சியுடன் நிறைவு செய்திருக்கின்றோம். கோவில் விழாக்கள்ல ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ஜாதியினருக்கு விழா அப்படிங்கிற அடிப்படையில் ஒதுக்கக்கூடாதுன்னு ஹைகோர்ட் வந்து HRNCக்கு ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்திருக்காங்க. இப்ப ஃபாலோ பண்ண இது சட்டத்தின் ஆட்சி நடைபெறுகின்ற மாநிலம். மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்களே நீதி தேவனாக இருந்து சட்டம் என்ன சொல்லுகிறதோ அதன்படிதான் நடைபெறும். இந்து சமய அறநிலைத்துறைக்கும் ஏற்கனவே இது குறித்து அனைத்து இணை ஆணையர்களுக்கும் சுற்றறிக்கை அனுப்பப்பட்டிருக்கின்றது. நீதிமன்றத்தின் உத்தரவை நிச்சயமாக கடுமையாக இந்து சமய அறநிலைத்துறை மாத்திரமல்லாமல் இந்த அரசும் கடைபிடிக்கும். சென்னை மாநகராட்சியில் 2 கவுன்சிலர்கள் வந்து தகுதி நீக்கம் பண்ணியிருக்காங்க. என்ன காரணங்கள்? எங்கள் முதலமைச்சரை பொறுத்தளவில் மக்கள் பிரதிநிதிகள் அவர்களுக்கு உண்டான பணிகளை நிறைவேற்றுவதற்கு தவறுகின்ற பட்சத்தில் இன்னார் இனியவர் அல்ல, யாராக இருந்தாலும் அதன் மீது நடவடிக்கை எடுப்பார். அதற்கு இது ஒரு சான்று.